விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட கைதி மரணமடைந்த வழக்கில் உடலை உடற்கூறாய்வு செய்வதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தருமபுரியில் யானையை வேட்டையாடியதாக கைது செய்யப்பட்டு அழைத்துச் செல்லப்பட்ட கைதி மரணமடைந்திருப்பது தொடர்பான வழக்கில் உடற்கூறாய்வுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. 3 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவர்கள் முன்னிலையில் இந்த உடற்கூறாய்வு மீண்டும் நடைபெற வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை கூடுதலாக வழங்க தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில். உங்கள் விவரம் சிவா. கோபால், தருமபுரியில் யானை வேட்டையாடியதாக சந்தேகத்துடைய அடிப்படையில் விசாரணைக்கு அழைத்து சென்று மரணம் அடைந்த நபரினுடைய உடலை 3 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவர்கள் பிரேத பரிசோதனை செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தருமபுரி மாவட்டம் ஏரியூர் அருகே ஏமனூர் வனப்பகுதியில் யானை ஒன்று கடந்த மார்ச் 1ஆம் தேதி துப்பாக்கியால் சுட்டுக் கொன்று எரிக்கப்பட்ட நிலையில வனத்துறையினர் கண்டுபிடித்தனர். இதனையடுத்து இந்த வழக்கை விசாரித்த வனத்துறையினர் ஆண் யானையை கொண்டு தந்தம் செய்ய வந்தது என்றும், இந்த விவகாரம் தொடர்பாக வனத்துறையினர் கொங்கராப்பட்டி பகுதியைச் சேர்ந்த விஜயகுமார், கோவிந்தராஜ் மற்றும் கர்நாடக மாநிலம் கோவிந்தப்பட்டி பகுதியைச் சேர்ந்த தினேஷ் உள்ளிட்ட 3 பேரை கைது செய்திருந்தது. அது மட்டுமல்லாமல் கொங்கராப்பட்டி பகுதியைச் சேர்ந்த பலரை விசாரணைக்கு அழைத்து சென்ற நிலையில விசாரணைக்கு சென்ற நபரில் செந்தில் என்பவர் வீடு திரும்பவில்லை என கூறி அவரது மனைவி சித்ரா தருமபுரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் கடந்த மார்ச் 19ஆம் தேதி மனு அளித்தார். கடந்த மார்ச் 18ஆம் தேதி அன்று வனத்துறையினர் விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட செந்தில் வனக்காவலர்களை தாக்கிவிட்டு கைவிலங்குடன் தப்பித்து ஓடி தலைமறைவாகி இருப்பதாகவும் அவரை வனத்துறை சார்பில் குழு அமைக்கப்பட்டு தேடி வருவதாகவும் மாவட்ட வனத்துறை அலுவலர் தெரிவித்தார். இந்த நிலையில முக்கிய குற்றவாளியாக பார்க்கப்படக்கூடிய செந்திலுடைய உடல் வனப்பகுதியில் அழுகிய நிலையில் சடலமாக கண்டுபிடிக்கப்பட்டது. பின்னர் சடலத்தை கைப்பற்றிய காவல்துறையினர் தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்திருந்தனர். இந்த நிலையில் தனது கணவனுடைய மரணத்தில் மர்மம் இருப்பதாகவும் முகம் மற்றும் கை கால்கள் சிதைந்துள்ளது என்றும் கடந்த மார்ச் 18ஆம் தேதியே தனது கணவரை வனத்துறையினர் அடித்து துன்புறுத்தி கொலை செய்திருந்தனர் என்றும் தன்னுடைய கணவனுடைய சாவிற்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பிரேத பரிசோதனை செய்ய வேண்டும் என்றும் அதனை முழுவதுமாக வீடியோ பதிவு செய்ய வேண்டும் என இந்த மரண வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என கோரி செந்திலுடைய மனைவி சித்ரா உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி இளந்திரியன் முன்பு நேற்று விசாரணைக்கு வந்த போதே காவல்துறை தரப்புல செந்தில் மரண வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பின்னர் பிரேத பரிசோதனை தொடர்பாக இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக நீதிபதி தெரிவித்திருக்கிறார். இந்த வழக்கை இந்த விசாரணைக்கு வந்தபோது செந்திலை விசாரணைக்கு அழைத்து சென்ற வனத்துறை அதிகாரி நேரில் ஆஜராகியிருந்தார். அப்போது நீதிபதி அவரும் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தார். இறந்தவனுடைய உடலில் உள்ள காயங்கள் குறித்து கேள்வி எழுப்பினார். பின்னர் இந்த வழக்கில் உத்தரவிட்ட நீதிபதி இறந்த செந்தில் உடலை சேலம், கிருஷ்ணகிரி, நாகப்பட்டினம் உள்ளிட்ட 3 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவர்கள் பிரேத பரிசோதனை செய்ய வேண்டும், இதனை முழுமையாக வீடியோ பதிவு செய்ய வேண்டும் என பிரேத பரிசோதனை தொடர்பான விவரங்களை வரக்கூடிய 15ஆம் தேதி நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டு இந்த வழக்கின் மீதான விசாரணையை ஏப்ரல் 15ஆம் தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்தார். கோபால், விவரங்களுக்கு நன்றி சிவா.